என்னால தமிழக மக்கள் யாருக்குமே எந்த ஒரு சின்ன பாதிப்போ, இல்ல தொந்தரவோ ஏற்பட்டுடவே கூடாது அப்படின்னு, இப்ப நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள், அவர் இப்ப வசிச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய சொந்தமான நீலாங்கரை அந்த வீட்ட காலி பண்ணிட்டு, நேரடியா தமிழக செயலகம், அதாவது முதலமைச்சர் அவர் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த தலைமைச் செயலகம், அந்த இடத்துக்கே, அந்த தலைமைச் செயலகத்துக்கே நிரந்தரமா ஒரு வீடு மாதிரி இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் குடியேறாரு. ஸோ, எதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான நீலாங்கரை வீட்ட விட்டுட்டு, ரொம்ப சின்ன இடமான அவர் வேலை பண்ணக்கூடிய அந்த தலைமைச் செயலகம், அந்த ஆஃபீஸையே தன்னுடைய வீடாக மாற்றி எதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த தலைமைச் செயலகத்திலேயே குடியேறாரு? ஸோ, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆழமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய காரணங்கள் இருக்கு. ஸோ, அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ, அதனால வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 6 நாட்களும் நீலாங்கரை வீட்டில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு ஒவ்வொரு வாட்டியுமே அவர் வர்றப்ப கிட்டத்தட்ட சாலை முழுக்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா முதல்வர் விஜய் அவருக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு. அவருக்கு எந்த ஒரு ஆபத்து, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு மத்திய படை இந்த பாதுகாப்பை விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால முன்னாடி 4 வண்டி, பின்னாடி 4 வண்டி அப்படின்னு முதல்வர் விஜய் அவர் போறப்ப கிட்டத்தட்ட அவர் பின்னாடியே அவரை சுத்திக்கிட்டே 10க்கும் அதிகமான வாகனங்கள் ஒரே வாட்டி அணிவகுத்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு படையினர்கள் விஜய் அவர்களுக்கு கூடுதல் அதிகப்படியான பாதுகாப்பு தரணும் அப்படின்னு அவர் சாலையில போறப்ப இரு பக்கமும் இருக்கிற போக்குவரத்து எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு மக்கள் எல்லாரையுமே அங்கங்க நிக்கிற மக்கள் டிராஃபிக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு முதல்வர் விஜய் அவர் போறதுக்கு ஒரு 15 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரோடு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு மக்கள் எல்லாருமே அவங்க இயல்பா அவங்களுடைய அந்த பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் கடந்த 5 6 நாட்களாக முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ, இது ஆரம்பத்தில் 1 2 நாட்களில் மக்களுக்கு பெருசாக கஷ்டம் தெரியல அப்படின்னாலுமே அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் நீலாங்கரையில் இருக்கிற அவருடைய வீட்டில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு கிட்டத்தட்ட 17 18 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் காலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறப்பட்டு காலையில் போகிறாரு. அதுக்கப்புறமா சாயந்தரம் 5 6 மணிக்கு திரும்பவும் வீட்டுக்கு போகிறாரு. இந்த 2 முறையுமே சாலை 2 பக்கமும் ரோட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு, மக்கள் எல்லாரையுமே ஆங்காங்க நிறுத்தி வைக்கப்பட்டுட்டு, அதுக்கு அப்புறமாக தான் முதல்வர் விஜய் அவருடைய வாகனம் பாதுகாப்பாக போறதுக்கான இந்த ஏற்பாட காவல்துறை, அதுக்கப்புறமா பிரிவு பாதுகாவலர்கள் அவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு செய்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதனால கடந்த 5 6 நாட்களாக தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல இன்னலுக்கு, அவதிக்கு ஆகியிருக்கோம். நாங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இயல்பா வாழ முடியல. முதல்வர் விஜய் அவர்கள் காலையிலும், சாயந்திரம் அவர் போற அந்த நேரத்துல நெறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற புகார் நெறைய தரப்பு மக்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து நேரடியாகவே வந்திருக்கு. ஸோ, இது நேரடியான முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று போயிருக்கு. ஸோ, இதனால இப்ப அதிரடியான முடிவ முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. என்னால மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஸோ, பொதுவா பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர் போறார் அப்படின்னா, மக்கள் அவங்க எல்லாருமே காத்திருக்கணும். அதுதான் இத்தனை வருட நம்ம தமிழ்நாட்டின் மரபாக இருந்திருக்கு. ஆனா, இப்ப முதல்வர் விஜய் அவர்கள், நான் போறத விட மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய பயணத்த தொடரணும். நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான 2 நடவடிக்கைய எடுத்திருக்காரு. ஸோ, இதில ஃபர்ஸ்ட்டு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ரோட்லயுமே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். ஒரு லேயர்லயுமே ஒவ்வொரு வாகனம் போகும் பார்த்துருக்கோம். ஸோ, இப்ப காவல்துறை முதற்கட்ட நடவடிக்கையாக ஒரு லேயர்ல மட்டும் முதல்வர் விஜய் அவருடைய வாகனம் போகும். அந்த லேயருக்கு உள்ள மத்த வாகனங்கள் யாரும் வரக்கூடாது. மத்த 2 லேயர்ல தான் மத்த வாகனங்கள் போகணும். முதல்வர் விஜய் அவர்கள் போகக்கூடிய அந்த லேயர்ல முதல்வர் வண்டி மட்டும் தான் போகணும் அப்படின்னு அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தடுப்பு மாரி அமைச்சு, முதல்வர் வண்டி கிராஸ் ஆகுற வரைக்கும் அந்த தடுப்ப அமைச்சு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பயணத்த மக்களுக்கு தர்ற மாதிரி இப்ப தற்போது இன்னைக்கும் நாளைக்கும் முதற்கட்டமாக இந்த ஏற்பாட செஞ்சிருக்காங்க. அப்புறம் அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நீலாங்கரை வீட்ட காலி செய்றது. ஏன்னா,
நீலாங்கரை வீட்ல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு டெய்லி கண்டிப்பா இன்னும் 5 வருஷத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு வந்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கு. இதனால டெய்லி வந்துட்டு வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கும், வீட்டுக்கும் வந்துட்டு வந்துட்டு போனா நெறையா வண்டிகள் முதல்வர் விஜய் அவருக்கு பின்னாடியே வந்துட்டு வந்துட்டு அலைஞ்சுகிட்டு போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள், முக்கியமான அதிகாரிகள் யாராவது முதல்வர் விஜய் அவர்கிட்ட கையெழுத்து ஏதாவது வாங்கணும், அவசரமா அவர பார்க்கணும் அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில இருந்து முதல்வர் வீட்டு வரைக்கும் அவங்க எல்லாருமே இங்கிட்டும், அங்கிட்டும் தொடர்ச்சியா அலைய வேண்டிய அலைச்சல் தேவையில்லாத அலைச்சலும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க நீலாங்கரை வீட்டிலேயே இருக்கக்கூடாது. நம்ம தலைமைச் செயலகத்துக்கே குடி போயிரலாம் அப்படிங்கிற முடிவ தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அதாவது முதல்வர் அவரு வேலை பண்ணக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் அப்படிதான் இருக்கும் தலைமைச் செயலகத்தில. ஸோ தலைமைச் செயலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் மற்ற அறைகள் நெறைய அறைகள் பயன்பாட்டில இல்லாத அறைகள் இருக்கு. ஸோ அந்த அறைகள தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு செய்ய வச்சிருக்காரு. அதாவது முதல்வர் விஜய் அவர் இப்போதைக்கு தனியாக தான் வசிக்கிறாரு. அவருடைய குழந்தைகள், மனைவி யாருமே அவர் கூட இல்ல. அப்பா, அம்மா கூட தனியாக தான் இருக்காங்க. ஸோ நீலாங்கரை வீடு அப்படிங்கிறதே முதல்வர் விஜய் அவருக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். ஸோ நம்ம ஒருத்தனுக்கு எதுக்கு பெரிய வீடு, ஆடம்பரமான வீடு, ஒரு சாதாரண ஒரு அறை இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு இப்ப நீலாங்கரை வீட்ல இருக்கிற அவருடைய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து தலைமைச் செயலகத்தில வைக்கிற ஏற்பாடு அந்த வேலை மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நிரந்தரமாக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்ட காலி பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா இரவு கூட தலைமைச் செயலகத்திலே தங்கி இருந்து, காலையில எந்திரிச்சு அப்படியே தமிழ்நாட்டின் அந்த தலைமைச் செயலகத்தின் வேலைய தொடர்ந்து பார்க்கலாம். இங்கேயும், அங்கேயும் அலைய தேவையில்ல. காவல்துறை, போலீஸார்கள் எல்லாருமே இங்கிட்டும், அங்கிட்டும் அலைய தேவையில்ல. முக்கியமா மக்கள் யாருமே அவதிப்பட மாட்டாங்க. அதனால முக்கியமா மக்கள் அவங்களுடைய அந்த சௌரியத்துக்காக நீலாங்கரை அவருடைய வீட்ட காலி பண்ணிட்டு தலைமைச் செயலகத்துக்கே குடி வரதுக்கான அந்த ஏற்பாடுகள் தற்போது தலைமைச் செயலகத்தில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இத கேட்கிறப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த எந்த ஒரு முதல்வருமே மக்களுக்கு அசௌகரியமாக இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய முக்கியமான நடவடிக்கை, அதுவும் தலைமைச் செயலகம் தன்னுடைய வேலையும் நல்லா நடக்கணும், மக்களுக்கும் அவதி ஏற்படக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப எடுத்திருக்க இந்த நடவடிக்கை மக்கள் எல்லாரையுமே தற்போது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்கு.